சலார் ப்ரோ சலார் 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 நல்லா இருக்கா பயங்கரமா இருக்கு நல்லா இல்ல எக்ஸலென்ட் நைஸ் ஓகேமா வேஸ்ட் ப்ரோ இல்ல ப்ரோ பார்க்கலாம் அதான் ஒன் டைம் வாட்ச் நல்லா இருந்துது படம் பார்க்கலாம் தாராளமா பார்க்கலாம் படம் ஓவரால் இட் வாஸ் குட் நல்லா தான் இருந்துச்சு அவ்வளோ நல்லா இல்லை ப்ரோ அவ்வளோ ஓவர் ஹைப் ப்ரோ வேஸ்ட் ப்ரோ ஓகே ப்ரோ லேக் ஆகுது ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ சூப்பராக இருந்தது செமையாக இருந்துச்சு செம ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு கேஜிஎஃப் மாதிரி நல்லா இருந்துச்சு நல்லாவே இருக்கு படம் நல்லா இருக்கு எல்லாருமே செமையாக ப்ளே பண்ணியிருக்காங்க மாசின் சரியாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஸ்லோ மோஷன் இப்படி தூக்குறாரு கண்ணாடி போடுறாரு எல்லா ஃபைட்டுக்கு எல்லாத்துக்கும் ஸ்லோ சொல்கிறேன் சனிக்கான போட சும்மா இருறேன் எல்லாத்தையும் சொல்லுங்க ரொம்ப ஸ்லோவாக போகுது ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் தான் இதில் கூஸ் பம்ப்ஸ் அதிகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா ரெண்டுமே நல்லா இருந்தது பொண்ணு செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ஆர் மாதிரி தூங்கிட்டா செகண்ட் ஹாஃப் சூப்பர் பயருல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரே லாக் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கு லென்த் ஜாஸ்தி செகண்ட் ஹாஃப் ஆனால் நிறைய கதை பேக் பண்ணியிருக்காங்க போனது தெரியல ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஸ்க்ரீன் ப்ளே டைட்டாக தான் வச்சிருக்காரு ஆனால் ரொம்ப தகட்டுற மாதிரி அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும் நல்லா தான் இருந்தது படம் லைட்டாக செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணிச்சு பட் பரவாயில்ல கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகே தான் உட்கார முடியல ப்ரோ ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டைட்டாக தான் ப்ரோ இருக்குது பிரச்சனை இல்லை அவ்வளோவா தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பட்டுன்னு முடிஞ்சிச்சு பிரபாஸ் இன்ட்ரோ வந்துச்சு அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு இன்ட்ரோவில் தான் பிரபாஸை காட்டுறாங்க இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் வராரு பட் ஃபைன் கதை அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க இது ஜஸ்ட் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடு பெரிய லீடு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய வேர்ல்டும் அதில் நிறைய இருக்க கேரக்டர்ஸு டெரிட்டரிஸ் அதெல்லாம் காட்டுறாங்க செகண்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் பார்ட் ஒன்று கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரபாஸ்க்கு கம்பேக் பிரபாஸ்க்கு ஓவரா கொடுத்துட்டாங்க ரொம்ப ஆர்ஜி கம்பேக்லாம் கிடையாது த்ரோ பேக் பிரபாஸ் செமையாக இருந்தார் அல்க்கு மாறிறாரு தூக்கி அடிக்கிறது என்ன பறக்கிறதுனா ஓகே தான் ப்ரோ சைக்கோ மாதிரி சொல்கிறாங்க பிரபாஸ் ஆனால் சைக்கோ மாதிரியே எனக்கு தெரியல ஒரு மாதிரி லேகாக போயிட்டு இருக்குது கம்பியை பிடிச்சி அமுக்குறாரு கம்பியை வந்து வீங்குது தரையில் நடக்கிறாரு தரையில் ஐயோ முடியல ப்ரோ சீரியஸாக நீங்கள் வேணால் படத்தை பற்றி நீங்கள் வேணால் பேசுங்க ஸ்ருதிஹாசன் படத்தில் இல்லாமல் இருந்துருக்கலாம் ப்ரோ ஸ்ருதிஹாசன் நான் சொல்கிறேன் பாருங்க தண்ணி கேடு போட வந்தேன் நான் ப்ராப்பர் மீம் அதுதான் நீங்கள் ஏன்னா பாருங்க இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்டே மாறிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரபாஸ் மற்றபடி ஆக்ஷன் தான் ஃபுல் படம் மூவிலே பிடிச்ச சீன்னா மூவி ஃபுல்லாகவே பிடிக்குது ப்ரோ பிடிச்ச சீன்லாம் தனியாலாம் இல்லை ஃபுல்லாகவே செம்மையாகுது எல்லா சீன்லேயுமே மாசின் சரியாக இருந்ததுங்க ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்ச மாதிரினா ஃபைட் சீன் நல்லா இருக்கும் ஃபைட் சீன் எல்லாமே நல்லா தான் ப்ரோ ஆனால் என்ன எல்லாரையும் பார்க்குறவனெல்லாம் அடிக்கிறான் பிரபாஸ் அவங்க அம்மா பேச்சை கேட்டு கம்முனே இருப்பார் ஒரு ஃபைட் ஒன்று வரும் அவங்க அம்மாவை போய் அடி அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை அவங்க அம்மாவை போய் அட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீன் வேறு லெவல் ப்ரோ அப்படியே புள்ள அடிச்சு போச்சு இல்லை ப்ரோ கனெக்ஷன் இல்லை ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஹைப் வேணால் அந்த பில்டப் பண்ணுறதுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை அதே சாயல் தான் வேற ஒன்றும் கிடையாது திருப்பி செகண்ட் பார்ட் வந்த போது தான் தெரியும் அது நல்லா இருந்தா கேஜிஎஃப் டஃப் கேஜிஎஃப் மாதிரினா கேஜிஎஃப்ல என்ன ஒரே ஒருத்தர் இருப்பான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு ஆக மொத்தம் பார்க்குறவங்களாம் அடிக்கிறான் பாக்குறவங்களாம் வெட்டுறான் அவ்வளோதான் கேஜிஎஃப் 2 மாதிரிலாம் ரொம்பலாம் பெரிய இது இல்லை ஆக்ஷன் மாஸ் பிடிக்கும்னா வாங்க ஃபுல்லாக தலை கை கால் எல்லாத்தையும் வெட்டுறாங்க கேஜிஎஃப் ட்ரைலரும் சலார் ட்ரைலரும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இல்லை அதாவது சினிமோட்டோகிராஃபி ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி தெரியலாம் பட் ஆனால் ரெண்டும் ஒன்றும் கிடையாது இது வேற கதை அது வேற கதை சாங் சைடில் ப்ரோ ஃபுல்லாக பிஜிஎம்ஏ ஆக்ஷன் சீன் தான் சூப்பராக இருந்ததுண்ணா நான் ஒன்று அந்த கேஜிஎஃப்ல எப்படியோ அதே மாதிரி இதுலேயும் அவர் பேர் மியூசிக் டைரக்டர் பேர் இது ரவி பாசுரா அவர் தான் காரணமே இந்த படத்துக்கு மிச்சப்படிலாம் எல்லாரும் ஓகே தான் 3.5 மணி நேரம் படம் ஆகே இல்லை ஓகே பார்த்துடலாம் இது எவ்வளோ 2.5 மணி நேரம் இவ்வளோ தான் ஆனாலுமே பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஸ்லோமோ அனிமல் 3.5 மணி நேரம் படம் எவ்வளோ நேரம் அது போனதே தெரியல ப்ரோ இந்த படம் எப்படா முடியும் எப்படா பேசி முடிப்பாங்கன்ற மாதிரி இருந்தது ப்ரோ இது செகண்ட் ஹாஃப்க்கு லீட் மாதிரி தான் நிறைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அவர் வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்காரு அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில் தான் டீட்டெயில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ட் வேறு இருக்கா மூவியில் ஆமாம் ப்ரோ செகண்ட் பார்ட் வேறு இருக்குது அப்புறம் பார்ட் 2 ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் சீக்கிரம் சொல்ல ப்ரோ ஒரு மாதிரி ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ பசங்கள்லாம் வேணாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சின்ன பசங்கள்லாம் மற்றபடி ஆக்ஷன் லவர்ஸ்க்கு நல்ல விருந்தாக இருக்கும் படம் மற்றபடி பிரபாஸ் ஃபேன்ஸ் அவங்களுக்குலாம் பிடிக்கலாம் ஐ யூஸ்வலி டோன்ட் வாட்ச் ரிவ்யூஸ் பிஃபோர் கமிங் ஃபார் எனி மூவி ஸோ ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளால ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்க முடியும் லைக் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மற்றவங்க சொல்கிறதே முன்னாடி கேட்டு வந்தீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் அதை மைண்டில் ஃபீட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதனால் வந்து ஐ யூஸ்வலி டோன்ட் வாட்ச் அந்த மாதிரி தான் சும்மா ரேண்டமாக வந்தேன் இட் வாஸ் ரியலி குட் 10க்கு 9.5 ப்ரோ
ஒரு 70 கொடுக்கலாம். ஆக்ஷன் லவர்ஸ்க்குனா ஒரு 80 மேலே கொடுக்கலாம். மூவிக்கு எவ்வளோ ப்ரோ ரேட்டிங் தருவீங்க? 10க்கு ஒரு 8 தரலாம் ப்ரோ. ஓவரால் ரேட்டிங் வெறும் 4 தரலாம் ப்ரோ. 10க்கு 4 தான். 4 தான் தரலாம். வேஸ்ட்டு தான் ப்ரோ. சரி ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க 10க்கு? நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு 3 மைக்கு நீட்டி வச்சுட்டு ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் 9.5 சீரியஸ்லி இட் வாஸ் ரியலி குட் லைக் நல்லா இருந்துச்சு.